தமிழர்களின் மொழிப்பற்றும் இனப்பற்றும் ஒருபோதும் இனவெறியாக மாறாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் கூறியுள்ளார். மேலும் தமிழர்கள் கற்பனைவாதிகள் இல்லை என்பதை அகழாய்வுகள் மூலம் நிரூபித்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் எனும் தலைப்பில் அயலக தமிழர் நாள் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழர்களின் இனப்பற்று ஒருபோதும் இனவெறியாக மாறாது என கூறினார். மொழிக்காக போராடின இயக்கம் மட்டுமல்ல, மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபுகளை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அதே வேளை மொழிப்பற்று இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு. அது மொழிவெறியா இனவெறியா நாம எப்பவும் மாற மாட்டோம். நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழும். தமிழ்நாட்டில் கீழடி, சிவகடை உள்ளிட்ட இடங்களில் அகழாய்வுகளில் கிடைத்த பொருட்கள் தமிழர்கள் கற்பனைவாதிகள் இல்லை என்பதை நிரூபித்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள் சிலர் கிண்டல் பண்ணாங்க, இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க. இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறாகாதுன்னு சொன்னாங்க. ஆனா தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்ப நிரூபிச்சிட்டோமா இல்லையா? வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏத்துக்க வச்சோமா இல்லையா? முன்னதாக ஆஸ்திரேலியா வாழ் தமிழரும் பெரியார், அம்பேத்கர் சிந்தனை வட்ட தலைவருமான அண்ணாமலை மகிழ்நனுக்கு சான்றிதழ் மற்றும் 10 லட்சம் ரூபாய் காசோலையுடன் கூடிய தமிழ் மாமணி விருது வழங்கி முதலமைச்சர் பெருமைப்படுத்தினார். இதேபோல கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு 18 கிராம் தங்கப் பதக்கத்துடன் கூடிய கணியன் பூங்குன்றனார் விருதுகளையும் வழங்கினார். எத்தனை விருதுகளை பெற்றாலும் தமிழ்நாட்டில் விருது பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விருதாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இது ஒரு அங்கீகாரம், நம்மளுக்கு இது ஒரு பிரைஸோ இல்லை மணியோ கிடையாது, ஒரு அங்கீகாரம். இன்னும் மேலும் அது ஊக்கமாக தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா வருது. ஜப்பான்ல ஒரு 20 வருடமா 24 வருஷமா இருக்கேன். தொடர்ந்து பல பணிகள் அங்கே செஞ்சிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவனிக்குது, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது அப்படிங்கறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த விழா ரொம்ப ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட ரொம்ப அழகா நடந்திருக்கு. எவ்வளவோ அவார்டுகள் வாங்கியிருந்தாலும் இந்த அவார்டு எனக்கு மிக பெருமையை கொடுக்குது. ஏனென்றால் இது நான் வாழ்ந்த தமிழ் மண். நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் நாங்கள் படித்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும் மிகவும் கடமைப்பட்டிருக்கோம். வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதை பர்மா வாழ் தமிழரான தீபாராணி பெற்றார். தான் ரீசெண்டா பர்மால தமிழ் மொழியோட ஒரு சீடி பண்ணிருக்கேன். அந்த சீடி பர்மா நேஷனல் சேனல்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. நான் எங்களோட பர்மால தமிழ் மொழியோட சீடி எப்பவுமே இல்ல, இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். தமிழ் மொழியோட நிறைய பேசிருக்கோம். நான் அந்த மூவில ஆக்ட்ரஸா நடிச்சிருக்கேன். அப்புறம் நான் நிறைய தமிழ் சாங்ஸும் பாடிருக்கேன். அண்மையில் தொடங்கப்பட்ட உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின்படி முதலமைச்சரிடம் நேரடியாக தங்களது கனவை பகிர்ந்தது மகிழ்ச்சி அளித்ததாக ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த சாரா தெரிவித்தார். ஆம்புலன்ஸ்க்கும் நம்மளுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுக்கும்போது அந்த இடத்துல பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் போனா ஹெஃப்டி ஃபைன் கொடுக்கணும். அந்த ஒரு பயம் மக்களுக்கு வரணும். அந்த ரோட கடக்க கூடாது தேவையில்லாம அப்படிங்கறது என்னுடைய மிகப்பெரிய ஆசையும் கனவும் கூட. இந்த நிகழ்ச்சியில் அயலக தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்கும் தமிழ் மனம் திட்டத்தின் கீழ் 10 தமிழாசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார்.